ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நீட் 2025 கொஸ்டின் தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். இது கிளாஸ் 12 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேஸ் பண்ணது தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது சிபிஎஸ்சி பேஸ்டாக இருந்தாலும் நிறைய இதில் ஒரு ஸ்மால் ட்ரிக்கும் இருக்குது. ஓகே, ஸோ 2-3 எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. லெட்ஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட 2 சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. போத் ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? சேம் மெட்டீரியல், சேம் ரேடியஸ்ன்னு அர்த்தம். ஓகே, சேம் ஸ்ட்ரக்சர் உள்ளது. ஓகே, சேம் ரேடியஸ். இப்போ they are being separated by a certain distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, பட் they are being separated by a certain distance. Charge on each sphere is Q. ரெண்டு ஸ்பியர்லையும் சார்ஜ் என்ன தான் Q இருக்கான். and the repulsion, force of repulsion between them is going to be capital F அப்படின்றத கொடுத்துருக்கான். ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய force between them வந்து capital F கொடுத்துருக்கான். a third identical uncharged conducting sphere, ஒரு மூணாவதா ஐடென்டிக்கல், எப்படி ஏபி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கலாக அன்சார்ஜ் ஸ்பியர் நம்மக்கிட்ட இருக்குது. இஸ் brought in contact with what? ஸ்பியர் ஏ ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியர் இருக்குல்ல ஏ, அதில் சார்ஜ் கியூ இருந்துச்சுல, அதோட கான்டாக்ட் கொண்டு வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஏ அன்சார்ஜ் ஸ்பியரை ஃபஸ்ட்டு ஏவோட கான்டாக்ட் கொண்டு போயிட்டு திரும்ப யாரோட கான்டாக்ட் கொண்டு வரான்? பிக்கு கான்டாக்ட் கொண்டு வரான். ஓகே, நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி என்னன்னு சொல்லி கேட்குறான். இஸ் பெஸ்ட் கிவன் பை, நடுவில் இருக்க ப்ராக்கெட்டுன்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது. பட் கொஸ்டின் எப்படி படிக்கணும்? நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் த பி இஸ் பெஸ்ட் கிவன் ஆஸ் அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் சேர்த்து. இந்த நடுவில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா the radii of A and B are negligible compared to the distance of separation, so the force acting between them they can be considered as a point charges. ஸோ இந்த பேப்பர் நீட் பேப்பர் 2025 டஃப்னு சொன்னாலும் பாருங்கள் அவன் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கான் முடிஞ்ச அளவுன்னு. ஸோ இதான் அந்த ரெண்டு ஸ்பியர். அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பியர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னவா இருக்குது? டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதை நம்ம என்னவே எடுத்துக்கலாம், பாயிண்ட் சார்ஜாக எடுத்த மாதிரி எடுத்துக்கலான்றான். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறான்? பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஈஸேஸ் கூலும் ஃபோர்ஸ் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். தட் இஸ் கே Q1 Q2 by R² அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் சார்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தானே அது, அதே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்ல வர்றது. கிளியரா? ஸோ இப்போ கவனிங்க, அவன் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். பட் இதை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸை நம்ம கான்டாக்ட் கொண்டு வரோம். அப்போ எவ்வளோ சார்ஜ் ஃபைனலாக அந்த ரெண்டு ஸ்பியருக்கு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட்ஸ் இமேஜின். ஓகே, இது வந்து Q1 ஸ்பியர். ஓகே, திஸ் இஸ் Q2 சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பியர். இது ஸ்பியர் Q1 சார்ஜ், இது ஸ்பியர் Q2 சார்ஜ். ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். இந்த ரெண்டு ஸ்பியரையும் நான் கான்டாக்ட் கொண்டு வரேன். அப்படி கான்டாக்ட் கொண்டு வந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன ஆகும்? ஃபைனலி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஃபைனலாக இருக்க போகிற காமன் சார்ஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1 + Q2 டிவைடட் பை 2 தான் என்னது? காமன் சார்ஜ். ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், ஒன்று Q1 இன்னொன்று Q2 ஐடென்டிக்கல், கான்டாக்ட் கொண்டு வந்தோன்னா ஃபைனல் சார்ஜ் வில் பி Q1 + Q2 divided by 2. This is the first concept in what? CBSEல ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது தான் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பியர் ஏ ஸ்பியர் பி ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல், Q சார்ஜ் இருக்குன்னா இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ? கேபிட்டல் எஃப்னு எடுத்துக்கலாம், கொடுத்துருக்கான் கொஸ்டினில். ஆனால் they are being separated by a certain distanceன்னு கொடுத்துருக்கான். அந்த டிஸ்டன்ஸை நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்? டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்ஷன் KQ²/D². இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் அவன் கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் எஃப். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்பியர் ஏ இருக்குல்ல, அதோட என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ஐடென்டிக்கல் அன்சார்ஜ் ஸ்பியர். இதில் சார்ஜ் கிடையாது சியில், அதை எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டில் வைக்கிறான். கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது அன்சார்ஜ், இது ஆல்ரெடி Q சார்ஜ் இருக்குது ஏ. இப்போ இதை நான் அன்சார்ஜ் ஸ்பியரை சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கான்டாக்ட் கொண்டு வரும். அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிடும்? ஃபைனல் சார்ஜ் ஏக்கும் சிக்கும் Q/2 Q/2ன்னு வந்துடும். எப்படி சார்? இதுக்கு Q, இதுக்கு அன்சார்ஜ், ஃபைனலாக இதுக்கு Q/2 இதுக்கு Q/2. அந்த காமன் சார்ஜ் Q/2 Q/2ன்னு வருது. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்? இந்த ஃபார்முலா தான். Q + 0 இனிஷியலி வாட் இஸ் த சார்ஜ்? Q. இதுக்கு என்னது? 0. Q + 0 divided by 2 you will get what? Q/2. அதுதான் என்னது? காமன் சார்ஜ் ஆஃப்டர் கம்மிங் இன் கான்டாக்ட். ஸோ இப்போ ஏ ஸ்பியரோட சார்ஜ் Q/2 ஆகிடுச்சு. அன்சார்ஜுக்கு எவ்வளோ இருக்குது? Q/2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த அன்சார்ஜ் ஸ்பியரை அடுத்து யாரோட கான்டாக்ட் கொண்டு வரான்? பியோட கான்டாக்ட் கொண்டு வரான். ஆல்ரெடி பிக்கு என்ன இருந்துச்சு? Q. இப்போ அந்த அன்சார்ஜ் ஸ்பியர் Q/2வை நம்ம என்ன பண்ணுறோம்?
ஃபஸ்ட்டு ஏவோட காண்டாக்ட் போச்சு. இப்போ அந்த அன்சார்ஜ் ஸ்பியர் சிக்கு எவ்வளோ இருக்குது சார்ஜ் Q/2. அந்த Q/2 சார்ஜ் இருக்கிறதோட திரும்ப காண்டாக்ட் கொண்டு வரும். அப்படி காண்டாக்ட் கொண்டு வரும்போது ஃபைனல் சார்ஜ் என்ன ஆகும்? ஒன்ஸ் அகைன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, Q1 + Q2 divided by 2. ஸோ Q + Q/2 divided by whole divided by 2ன்னு பண்ணிங்கன்னா you will get 3Q/4 as the common charge. இதுக்கும் கிளியரா? ஓகே, இப்போ பியோட சார்ஜ் வந்து 3Q/4, அந்த சியோடது 3Q/4. இப்போ அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கேன்னா the new force between A and B. ஓகே, நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் A and B என்னன்னு சொல்லி இஸ் பெஸ்ட் கிவன் பை அப்படின்னு கேட்டிருந்தால, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா திரும்பவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்கல. இனிஷியலாவது சர்டன் டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நான் டீன்னு எடுத்திருந்தேன். இப்போ திரும்ப நியூ ஃபோர்ஸ்ன்னு கேட்டு ஏதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானான்னு கேட்டிங்கன்னா நோ டிஸ்டன்ஸ் இஸ் பீன் கிவன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு அஸ்யூம், ஐம் கோயிங் டு அஸ்யூம் சேம் டிஸ்டன்ஸ் D. ஓகே, இப்போ இந்த பாருங்கள், ரெண்டு ஸ்பியர் A and B அந்த கான்டாக்ட்லாம் கொண்டு வந்துட்டு ஏக்கு Q/2, பிக்கு என்னது 3Q/4 இல்லையா? ஸோ இதை ரெண்டுத்துக்கும் D டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பார்க்குறேன். ஓகே, ஏன்னா அவன் திரும்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, அவன் டிஸ்டன்ஸ் மாற்றிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே போடணும். இப்போ D/2ன்னு கொடுத்துருந்தான்னு வைங்க, போன டிஸ்டன்ஸோட கம்மி அப்படின்னா நான் இங்கே மாற்றிருப்பேன். பட் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் Dனே யூ கேன் ஹேவ். ஸோ இப்போ புது ஃபோர்ஸ் என்னென்னா K Q/2 3Q/4 ஹோல் டிவைடட் பை D². ஸோ யூ மல்டிப்ளை எவ்ரி திங் 3/8 KQ²/D². KQ²/D²ன்றது என்னது? கேபிட்டல் F தானே. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3F/8. ஸோ இது என்னென்னா ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஃபார்முலாஸ் உட்பட நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது பேசிக்கான கொஸ்டின் தான், பட் நீட்டில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயரில் இதே மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் பண்ணலாம். CBSEக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. Bye bye.